ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் எம் நைட் ஷியாமலனோட டைரக்ஷனில் வந்த ட்ராப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கூப்பருங்கிற ஹீரோ ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருக்கான். அவனுக்கு ஒரு அழகான ஃபேமிலி, அன்பான பொண்ணு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் பொண்ணுக்கு ஒரு கான்சர்ட் போன ஆசையாக இருக்கும். சரி, நம்ம ஹீரோ ஒரு நாள் பொண்ணு ஒரு கான்சர்ட் கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக போலீஸாகவும் அதே செக்யூரிட்டியாகவும் இருக்குது. அப்போவும் தெரிய வருது, இவங்க போகிற அந்த கான்சர்ட்டில் ஒரு கொடூரமான சைக்கோ இருக்கான். அவன் இது வரைக்கும் நிறைய பேர் கடத்தி துண்டு துணை வெட்டி கொடூரமாக சாப்பிடிச்சிருக்கான். இப்படிப்பட்ட சைக்கோ இருக்க கான்செப்ட் நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோக்கு என்னதாச்சு? நம்ம ஹீரோ சேஃபாக அவன் பொண்ணு அங்கேருந்து கூட்டி வந்தானா? உண்மையாகவே அந்த சைக்கோ யார்? இதில் சொல்கிற ஒரு கதை தான் ட்ராப். இது டேரக்டர் எம் நைட் ஷியாமலனோட மூவி. அவருடைய படங்கள் எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக கிளைமேக்ஸில் தரமாக ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. பட் இந்த படத்தில் ட்விஸ்ட்டை முன்னாடி வச்சுருவாரு. அதுக்கப்புறம் என்னங்கிற இந்த படத்தோட கதையே. சரி, இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனை கூப்பிட வைப்பாங்க. இவன் பார்த்தா ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடியே காரணமாக 2 பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தான் இது இல்லைங்கிற பொண்ணு. இவளுக்கு ரொம்ப நாளாவே ஒரு பாப் கான்சர்ட் போனால் சேர்ந்துருக்கோம். பட் நம்ம ஹீரோ கூட்டி போக வந்திருப்பான். எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணால் கூட்டி போன்னு சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு ஏகரோடு எடுத்திருக்கோம். இதை பார்க்குற மாதிரி கணிசம் தெரில. சரி, வேறு வழி இல்லை, பொண்ணு கூட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு அந்த கான்சர்ட் கூட்டி போவான். போகிற வழி ஃபுல்லாக வைப்பு தான், பாட்டு கேட்டே போயிட்டுருப்பா. அதுலேயும் முக்கியமாக லீடர் ரேவன் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் தான் அந்த பொண்ணு. ஸோ ஒரு வழி அவங்க போக வேண்டிய கான்சர்ட் வந்துடுது. பார்த்தா அங்கே இவ்வளோ நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. எல்லாம் க்ரௌடில் நின்றுக்கிட்டு ஒரு வண்டி பாட்டு இருப்பாங்களா. கரெக்டாக கேரவன்லேருந்து அந்த லீடர் ரேவன் இறங்குவாங்க. அவங்கள பார்த்து எல்லோரும் ஹாப்பி. எனக்கு இவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்துக்கிட்டு டிவியில் தான் பார்த்துருப்பாங்களா. இப்போ நேரில் பார்த்தோன்னே அந்த குழந்தைக்கு செமசாக்கா இருக்குது. அப்பா அவரை பார்த்துட்டு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. அவங்களும் கேரவன்லேருந்து அவங்க ஸ்டேஜ் ரூம் போயிடுவாங்க. நான் மீறி சேன பொண்ணை கூப்பிட்டு அந்த கான்சர்ட் போயிட்டுருப்பான். பார்த்தா ஃபுல்லாக அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது. நிறைய போலீஸு மிலிட்டரிக்கில் இருப்பாங்க. இதை பார்த்து நான் மாரி சந்தேகம் வந்துட்டுருக்கு. சரின்னு உள்ளே போனால் ஃபுல்லாக இவ்வளோ நிறைய பொண்ணுங்க தான் இருப்பாங்க. எல்லாருமே இந்த லேடி ரேவனோட பாட்டை போட்டு செம்ம டாக்டர் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட பொண்ணு ஏறிப்பே அவள் டாக்டர் ஆடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே போலீஸில் வைப்பாங்க. பார்த்து நார்மலாக அந்த கான்சர்ட் சிசிடிவி கேமரா இருக்குங்களே, அதான் எக்ஸ்ட்ரா நிறைய கேமரா வைக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக போலீஸ் எல்லாருமே செக்யூரிட்டிக்காக வெளியே தான் இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தா உள்ளே நிறைய போலீஸில் இருக்காங்க. மேபி இங்கே பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பயமாக இருக்கும். ஸோ அந்த கான்சர்ட் ஆரம்பிக்குது. பார்த்தா லேடி ரேவன் ஸ்டேஜ் வந்து பாட ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்த அளவுக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஹீரோட பொண்ணெலாம் கத்திக்கிட்டு அவள் எடுத்துகிட்டு இருப்பா. பட் நம்ம ஹீரோக்கு இந்த கான்சர்ட்டில் பிடிக்காது. அவன் கத்துறதை பார்த்து காதை அழிச்சிட்டு இருக்கோம். பாப்பா, நீ பேசாமல் சீட்ல இங்கே உட்காந்துருக்கியா? அப்பா கத்திர பார்த்து மருது, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, அப்பா நீ போயிட்டு வா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாட்டு பாடிட்டு இருப்பா. இவனு சேர்ந்து பார்த்துன்னு போவான். அப்போ கை கழுவுறப்ப இவனு பக்கத்தில் வயசான பாட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக நம்ம ஹீரோட இறந்து போனோமா. அடிக்கடி இவனுக்கு ஒரு கற்பனை மாதிரி வந்துட்டு இருக்கோம். சரி, கை கழுவிட்டு இருந்தா அங்கேயுமே போலீஸ் இருப்பாங்க. சரி, இவனு மெதுவாக பாத்ரூம்குள்ளே போவான். பார்த்தா அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனை திறந்தா உள்ள ஒரு வீடியோ இருக்குது. ஏதோ ஒரு பையனை சங்கிலியில் கட்டி போட்ட மாதிரியும் அவனை காப்பாற்றுன்னு கத்துற மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம இருக்கோ அதிகமாகிட்டே இருக்குது. அது போய் இந்த கான்சர்ட்டில் செக்யூரிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. பார்த்தா ஊரில் இருக்கிற மொத்த போலீஸ் ராணுவ வீரர்களும் அந்த இடத்துல வந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்து கான்சர்ட்டில் போயிடுவான். பார்த்தா அந்த லேடி ரேவன் இருக்காங்களே, அவங்க சோமர் காசு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு எடுத்து நம்ம அவங்களோட ஹீரோன்னு சொல்லுவோம். அவள் ஆடியன்ஸை பார்த்து, காய்ஸ் இப்போதைக்கு நான் ஒரு பெரிய பாப் சிங்கராக இருக்கலாம். ஒரு சின்ன வயசில் என் வாழ்க்கை ரொம்ப சோகமானது. எனக்கு 9 வயசு இருந்திருக்கும். அப்போ எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் எங்கள் அப்பங்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லணும், பார்த்தியா என்னை விட்டுட்டு போனில. இப்போ நான் முன்னாடி ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்கிறேன், நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பா. இந்த ஆடியன்ஸை பார்த்து, சரி காய்ஸ் அடுத்து நான் ஒரு சோகமான பாட்டு பாட போகிறேன், அதுக்கு அவங்க ஃபோன் எடுத்து லைட் எடுப்பீங்களா இப்பா. உடனே எல்லா பொண்ணுங்களும் ஃபோனில் எடுத்துகிட்டு லைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு பாட்டாக பாடிட்டு இருக்கோம். அதுக்கு பிரேக் முடிஞ்சு கொண்டாங்கச்சு பாட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ பொண்ணை கூப்பிட்டு அந்த டிஷர்ட்டில் வைப்பாங்களே அந்த இடத்துக்கு போவேன். அங்கே பார்த்தா ஒரே டிஷர்ட் இருக்கும். அதை வாங்கலான்னு பார்க்குறப்ப இன்னொரு பொண்ணு டிஷர்ட் கேட்பா. இது பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏ பாப்பா விட்டு கொடுத்துரு, அவங்க டிஷர்ட் எடுத்துக்கூடன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு வாங்கிட்டு போயிடுவா. இதை பார்த்து அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சார் நீங்கள் செம்ம மனுஷன் சார், இன்னொரு பொண்ணு கேட்டான்னு சொல்லி உங்களுக்கு விட்டு சொன்னீங்களே, நீங்கள் செம்ம சார், பட் கவலைப்படாதீங்க, 10 நிமிஷத்தில் அடிஸ்டாக் வந்துடும், நம்ம ஈஸியாக எடுத்துலான்னு சொல்கிறப்ப நம்ம சரின்னு இருப்பான். அப்போ நைஸ் அந்த ஆளை பார்த்து, சார் நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கலாமா? வழக்கத்தோடு இந்த கான்செப்ட்டில் செக்யூரிட்டி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால், சார் நானும் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்கு புச்சை தெரியுமான்னு கேட்குறப்ப அதை பார்த்து நம்ம செம்மசாக்கா இருக்குது, நம்ம வெறும் தெரியும்னு சொல்லுவான். அந்த புச்சருங்க சீரியல் கில்லர் இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, அவனுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த மொத்த செக்யூரிட்டி இங்கே இருக்குது. சொல்லப்போனால் நாங்களே இங்கேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மாதிரி பக்குன்னு இருக்கும். பார்த்தா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே மாறிப்பே ஆள் ஒரு மாதிரி இருப்பான். தென் நம்ம பொண்ணை பார்த்து, பாப்பா அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம அந்த கான்சல் இருக்கணுமா வாரியா, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு போகலான்னு இருப்பான். பார்த்தா வெளியே செக்யூரிட்டி அவ்வளோ பேர் இருப்பாங்க. மொத்த போலீஸ் படமே அங்கே தான் இருக்குது. இவன் சுற்றி முற்றி பார்க்குறப்ப ஒரு குடும்பத்தை சமயம் குடிச்சிருப்பா. அவள் படி எடுத்து எல்லாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. இவனு பக்கத்தில் போய் லைட்டை தள்ளி விடுவானா, அந்த பொண்ணு மேலேருந்து ஒன்று கீழே வந்துடும். சுற்றிக்கிற போலீஸ்
போலீஸ் அந்த பொண்ணை பார்க்க போகிறப்ப இவங்க வந்து புலம் பார்க்குறான். பட் பார்த்தா அப்போவுமே நிறைய போலீஸ் அங்கே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு போப்போ பயாதியமாயிட்டு இருக்கு. அப்போ தான் தெரியுது அந்த சைக்கோ நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம ஹீரோ நிறைய பேரை கொடூரமாக சாப்பிடிச்சிருக்கான். இதனால் எல்லாருமே அவனை புச்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படி வந்து மாட்டிக்கிட்டான். இவங்க வராங்கிற விஷயம் போலீஸ் தெரிய வந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கண்டிஷனே தெரில. உடனே பொண்ணை பார்த்து சரிம்மா அப்பாவுக்கு இப்போ சரியாயிருச்சு, நம்ம திரும்ப கான்சர்ட்டுக்கே போவோம்னு சொல்லி இவன் கான்சர்ட்டுக்கு போயிடுவான். பார்த்தா அந்த லேடி ஒன்று பாட்டெலாம் பாடிட்டு இருப்பா. தென் ஆடியன்ஸை பார்த்து காய்ஸ் உங்களுக்கு ஒரு சீஃப் கட்சிங்க வர போகிறாரு, அவர் உங்கள்கிட்ட இருந்து வரப்படான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் ஓன் பண்ணுவாங்க. பார்த்து கீழேருந்து ஒரு சிங்கர் வந்து அவனு பாட்டு பாடிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம இருக்கிற ஐடியா வருது. ஏ பாப்பா கீழே பார்த்தியா ஒரு ரூம் போகுது, ஒரு வேளை கீழே போனோம்னா அந்த சிங்கரில் பார்க்க முடியும் போலையே, நீயும் கூட வரேன் கேட்குறப்ப அப்பா உனக்கு என்ன ஆச்சு, இங்கே வந்ததுலேருந்து வீடாக பீட் பண்ணிட்டு இருக்கே, ஏதாவது ப்ராப்ளம்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு தான் இந்த பாப் சிங்கர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமே அதுக்காக தான் சொன்னேன், சரி நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நம்ம இருந்து போகிறதா இருக்கான். இவனுக்கு எப்படியாவது இங்கே தப்பிச்சு ஆகணும். உடனே டிஷர்ட்டில் வச்சுருந்தாங்களே அந்த கடைக்கார பார்க்க போவான். சார் 10 நிமிஷத்தில் புது டிஷர்ட்னு சொன்னீங்களே வந்துருச்சான்னு கேட்டால் ஆமாம் சார் ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது, நீ எங்களோட வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டி போகிறேன். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்கும். அந்த ஸ்டோர் ரூம் போகிறதுக்கு பார்த்தா ஒரு கீ கார்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் அங்கே இருக்க எம்ப்ளாயெலாம் வேறு ரூமுக்கு போக முடியும். இது நம்ம நோட் பண்ணுவான். கரெக்டாக அந்த ஆளும் போய் ஒரு பொருட்டுக்கெலாம் பார்ப்பாரா, அவளால் தூக்க முடியல. சார் ஒரு கை பிடிக்கிறீங்களா, கீழே இருக்கும்னு சொல்கிறப்ப இவனு பெட்டி தூக்குற மாதிரி வரான். அப்போ நைஸாக அவருக்கு தெரியாமல் அந்த கீ கார்டு ஆட்டை போட்டுருவான். சரி சார் நீங்கள் ஏதோ புச்சர்னு ஒரு கிளர் போய் சொன்னீங்களே, நான் அவனை பற்றி சும்மா நியூஸில் கேள்விப்பட்டிருக்கேன், மற்றபடி தெரியாது. அவள் யாருன்னு கேட்டால் அவனா சார், அவள் எவ்வளோ பெரிய கொடூரமான கொலகாரன் தெரியுமா, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவில் காமிப்பான். பார்த்தா யாரோ ஒருத்தர் துண்டு துண்டை வெட்டி கொடூரமாக அந்த மாதிரி இருக்கும். நான் மேலும் எதுவும் தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருப்பான். பார்த்தீங்களா இந்தளவுக்கு மோசமானதான் அந்த புச்சர். அவனை பிடிக்கிறதுக்காக எல்லாருமே இங்கே மாற்றமாக இருக்குது. சொல்லப்போனால் நாங்கள் எம்ப்ளாயில் இருக்கோம்ல, எங்களுக்கே பிரச்சனை தான். நாங்களே ஐடி கார்டு கொடுத்தாலோ இல்லை எங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டில் இருக்குது, அதை கொடுத்தாதான் இங்கேருந்து போக முடியும்னு சொல்கிறப்ப என்னது பாஸ்வேர்டா, அது என்னன்னு கேட்டால் சார் நான் இதை உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், நான் நீங்கள் பார்க்க நல்ல மனுஷமாக இருக்கீங்க, அந்த பாஸ்வேர்டு ஹேமில்டன், மற்ற இடம் சொல்லாதீங்க சொல்கிறப்ப நான் சார் சொல்ல போகிறேன், நானே டீச்சர் பொண்ணை தான் பார்க்க போகிறேன். சரி சார் நான் இங்கேருந்து போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம நைஸாக இங்கே வந்துடுறான். இப்போ உனக்கு எப்படியாவது இங்கே தப்பிச்சு போய் ஆகணும், வேறு எங்கேயாவது போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் பண்ணி பார்ப்பான். அது பார்த்தா எம்ப்ளாயிஸில் ஸ்டே பண்ணுற ஒரு வெயிட்டிங் ரூமு. இப்போ பார்த்தா மொத்த போலீஸும் அங்கே தான் இருக்கும். அந்த கிளர் எப்படி பிடிக்கலாம் இதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் மீண்டும் ஒரு எம்ப்ளாயி மாதிரி அங்கே பார்த்துட்டு இருப்பான். சார் ஜஸ்ட் ஒரு காஃபி குடிக்கிறது இங்கே வந்தேன், மற்றபடி ஒன்றுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே இருப்பான். அது போக அங்கே பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் 6 பேரை கொடூரமாக கொண்ட மாதிரி இருக்குது. வேறு யார் இவன் பண்ண வேலை தான். இதெல்லாம் பார்த்து நம்ம இருக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்குது. போச்சு நம்ம பழைய கேஸில் எடுத்துட்டாங்க போலையே, மாட்டினோம்னா வாட்ஸ்அப்பில் ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும். எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அங்கே போலீஸோட வாக்கி டாக்கி இருக்கும், அவளை வாக்கி டாக்கி ஆட்டையை போட்டுருவான். இதுக்கு அடுத்து போலீஸ் என்னெல்லாம் பேசுகிறாங்களோ இதெல்லாம் கேட்க முடியும். அதை கேட்டு இன்னும் மெதுவாக அங்கே போயிட்டே இருப்பான். சடனாக அங்கே சின்ன சண்டை வந்துட்டு இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பாங்க. மொத்த போலீஸ் அங்கே போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம இருக்கிற ஐடியா வருது. அப்போனா போலீஸை இங்கேருந்து தசை இருப்பணும், அப்போ தான் இங்கே தப்பிக்க முடியும். எப்போ இங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப அங்கே பார்த்தா லேடி பிடிச்சிருப்பாங்க. இவங்க தான் டாப் அஃபிஷியல், இவங்க கையில் மாட்டினா போதும் நம்ம மாதிரி காலஃபுல்லாக ஜெயிலில் தான் இருப்பான். இதனால் பயந்து போய் எகைன் கான்சர்ட்டில் போயிடுவான். அவன் பொண்ணுகிட்ட நின்றுக்கிட்டு அந்த வாக்கிட்டில் பேசிட்டு இருப்பாங்களே அதை கேட்டு இருப்பான். பார்த்து லேடியாக சொல்லிட்டு இருக்கோம். காய்ஸ் இப்போதைக்கு நமக்கு அந்த புச்சரை பற்றி விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த புச்சர் ஒரு ஆம்பளை, அவனுக்கு 30-40 வயசு இருக்கும். அதுப்போ கையில் ஒரு அனிமல் டாக்டருக்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி யாராவது பார்த்தா பிடிக்குன்னு சொல்கிறப்ப நம்ம கல் விட்டுருச்சு. பார்த்தா அவங்க கையில் அனிமல் டாக்டர் இருக்குது, இதை அப்புறம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவன் கையை மறைச்சிட்டு இருக்கான். அதுக்கடுத்து எப்படியா இங்கே எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறான். மேப் எடுத்து செக் பண்ணி பார்த்தா இந்த கான்சர்ட்டுக்கு மேலே ரூப் இருக்குது, தப்பிச்சே இல்லை தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணுறான். உடனே பொண்ணை பார்த்து சரிம்மா நீ இங்கே இருக்கியா, அப்பா இங்கேருந்து போய்ட்டு வந்து சொல்கிறப்ப அப்பா உனக்கு என்னதாச்சு, வந்துலேருந்து அங்கே போகிறேன் இங்கே போய் சொல்லிட்டு இருக்கே, என் கூட இங்கே இருந்துச்சுன்னா இல்லைம்மா அப்பா கதையிட்ட பாத்ரூம் வருது, நான் போயிட்டு உடனே வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நைஸாக அங்கேருந்து போகிறான். பார்த்து அந்த ரூஃப் கிட்டே இருப்பான். பட் எப்படியாவது போலீஸை திருப்பி எங்கேருந்து போக முடியும். எப்படி போகலாம் பார்க்குறப்ப அங்கே பார்த்தா ஃபயர் அலாரம் இருக்கும். இது ஆன் பண்ணி எங்கேருந்து போகலாம் பார்த்தா சைல் சிசி கேமரா இருக்குது. இன்கேஸ் இவங்க எஸ்கேப் பண்ணால் கூட ஃபேஸ் மாட்டிக்கும். வேறு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்ப பக்கத்துலேயே பார்த்தா கேண்டிடேட் இருக்கும். இந்த சாண்ட்விட்ச் பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே எண்ணெய் இருக்கும்ல அதுக்குள்ளே நம்ம ஹீரோ 2 கரண்ட் பாட்டில் போட்டு விட்றான். அதை அப்படியே கோச்சிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு அங்கே வந்து என்ன சவுண்டு கேட்குது, எவன்டா பாட்டில் எண்ணெயில் போட்டதுன்னு பார்க்குறப்ப அந்த பாட்டில் டம்னு அடிக்கும். கொதிக்கிறன்னு மேலே போட்டு அதை அப்படி கதற ஆரம்பிச்சிருவா. அந்த சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருமா, மொத்த போலீஸ் அங்கே போயிடும். இதான சான்ஸு, இங்கே நைஸாக இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எம்ப்ளாயோட சட்டம் இருக்கும், அதை போட்டு நம்ம ரூஃப் மேலே ஏறி போவான். பட் பார்த்தா அங்கேயும் நோட்டு பிடிச்சிருப்பாங்க. டேய் யாரா நீ இருக்கீங்க வந்த, உனக்கு என்னடா பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லை சார், கீழே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அதை பார்த்து பயமாக இருந்துச்சு, பேனிக்காகி மூச்சு வாங்குச்சு, அதை காத்தவங்கொழி வந்தேன், மற்றபடி எதுவும் சொல்கிறப்ப அப்படியா இது கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு கீழே கேட்டு பார்ப்போங்க. ஆமாம் சார் இங்கே கேண்டில் சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, அதான் ப்ராப்ளம் சொல்கிறப்ப இவங்களும் நம்புகிறாங்க. இருந்தாலும் செக் பண்ணுறதுக்காக டேய் இந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்குல்ல அந்த பாஸ்வேர்டு சொல்லுன்னு சொல்கிறப்ப இவனு ஹேமில்டன்னு சொல்லுவான். இருந்தாலும் போலீஸ் நம்பிக்கை இருக்காது. டேய்
ஓ எம்ப்ளாய் ஐடி கார்டு காமி, நாங்கள் அதை பார்க்கணும்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன தெரில. நல்ல வேலை இவன் கிச்சனில் வந்து சட்டையை போட்டு வந்தால, அதில் ஒரு எம்ப்ளாயோட பர்ஸ் இருக்கும். அந்த ஐடி கார்டை காமிச்சு இவன் பெருமா சொல்லுவானா, போலீஸை நம்பி நம்ம உள்ள அனுப்பிடுவாங்க. இப்போ நம்ம இருக்கு என்ன செய்ய தெரில. ரூஃப் வழியே போகலாம் பார்த்தா அங்கேயுமே போலீஸ் இருக்குது. செத்தண்டா, இதுக்கிட்ட உள்ளே மாட்டணும் போலையே. எப்படி தான் இங்கேருந்து தப்பிக்க போகிறாமட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு அடிப்பிடிச்சில, அவள் பார்த்து பயந்து போய் பிராணிகளை துடிச்சிட்டே இருப்பா. அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நம்மளோட அம்மா இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்மளோட கற்பனை தான். அடிக்கடி உனக்கு உங்கள் அம்மா தோண்டிட்டே இருக்குது. இதை பார்த்து ஆள் பயந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் எங்கே நம்ம பொண்ணாவா கான்செப்ட் போயிடுவான். அவள் போட்டு நம்ம மீரை பார்த்து, அப்பா கரெக்டான டைமுக்கு தான் வந்தேன். அடுத்து லேடி ரேவன் ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அந்த பாட்டுக்கு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்க தான் கூடுவாங்க. நான் மட்டும் செலக்டட்னு வச்சுக்கேன், லேடி ரேவன் பக்கத்தில் போவேன். பேக் ஸ்டேஜுக்கு போய் அங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு இருக்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்கிற ஐடியா வருது. உடனே நைஸ் அங்கேருந்து அங்கே ஒரு பாடி கார்டு இருப்பார், அவரை பார்க்க போவான். அவர் யாருன்னு பார்த்து லேடி ரேவனோட அங்கிள். அது போய் இவர் வந்து படத்தோட டேரக்டர் எம் நைட் ஷியாமலான்னு. நம்ம இரவு நைஸாக நல்லா பார்த்து பேச போகிறப்ப அவர் அங்கிள் தெரிய வந்திருக்கும். உடனே நம்ம ஹீரோ ஆக்டிங் போட்டுருவான். சார் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பொண்ணு இருக்கால, அவள் ஏன் பொண்ணு தான், அவள் பேர் ரேலி. அவள் ஆக்சுவலாக பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ தான் கொஞ்சமாக குணமாயிட்டு இருக்கா. அவள் உயிர் படைப்பால் சாவாலும் கூட தெரில. அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் ஆகுது லேடி ரேவன் பக்கத்தில் பார்க்க நான் இருக்கு. ப்ளீஸ் சார், எப்படிதான் அந்த லேடி ரேவன் என் பொண்ணு செலக்ட் பண்ணாமல் பண்ண முடியுமா? என் பொண்ணு ஸ்டேஜ் எடுத்து கேட்குறப்ப அதை பார்த்து அவர் எம்எஸ்ல வருவார். சார் எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் அந்த பொண்ணோட மாமா தான், நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஸ்டேஜ் கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோட பொண்ணுக்குள்ள செம்ம ஹாப்பியாக போச்சு. எஸ் நினச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போட வந்து நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. பட் அவங்க அப்பா போச்சுன்னு வச்சுன்னா அந்த பொண்ணு தெரியவே தெரியாது. லேடி ரேவன் அந்த பொண்ணு பக்கத்தில் கூப்பிட்றப்ப அவளால் தாங்க முடியல. 2 பேர் சேர்ந்து பாட்டு பாடிட்டு ஸ்டேஜ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இவங்க வந்தது பேக் ஸ்டேஜ்லேருந்து தப்பிக்கணும்னு பார்க்கறது தான். பட் பார்த்தா அங்கேயுமே நிறைய செக்யூரிட்டி இருக்குங்க. இதை பார்த்து நம்ம செம கடுப்பாயிருது. அப்போ தான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கிறதுக்காக இருக்கிற ஒரே வழியாருன்னா லேடி ரேவன் மட்டும்தான். அவங்கள வச்சு இங்கே தப்பிக்க முடியும். என்ன சொல்ல யோசிச்சுக்கிட்டு நம்ம அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். பார்த்தா இவங்க வாக்கி டாக்கி இருக்கே. அந்த ஜோசப்பிங்கிற போலீஸ் இருக்காங்களே, அவங்க பேசலாம் கேட்டுட்டு இருக்கோம். காய்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கான்சல் முடிய போகுது. எல்லாருமே இந்த கான்சல் விட்டு வெளியே போவாங்க. ஒரு ஆணை விடாதீங்க. எல்லார்கிட்ட ஐடி கார்டு வாங்கி செக் பண்ணிட்டு இருங்க. கேமரா எல்லாமே பர்ஃபெக்டாக வைங்க. எல்லா விஷயத்தையும் தெளிவாக ரெக்கார்ட் ஆகணும். இன்கேஸ் அவங்க தப்பிச்சா கூட அந்த கேமரா வச்சு பார்த்துக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம பயதமாயிட்டே இருக்குது. உடனே பொண்ணை கூப்பிட்டு அதில் எழுதி ஒன்று ரூம் இருக்குல்ல, அது பக்கத்தில் நின்றுருப்பான். கரெக்டாக அவளும் பக்கத்துலேருந்து, ஹே பேபி செம்ம டான்ஸ் ஆடினேன், நீ சூப்பராக பாட்டு பாடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்போ நைஸாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய், மேடம் என் பொண்ணு கேன்சர் இருக்குது, அதை பற்றி உங்கள்கிட்ட தனியாக பேசணும், உங்கள் ரூம் வரைக்கும் வரலாம் கேட்குறப்ப தாராளமாங்க சார் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள கூடி போவா. அப்போ தான் அவனோட ட்ரூ ஐடென்டி கேட்பான். மேடம் இந்த மொத்த போலீஸ் தேடிட்டு இருக்காங்களே, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஆக்சுவலாக நான் தான் புச்சர். பார்த்தீங்களா, இப்போ ஒரு பையன் கடத்தி வச்சுருக்கேன். இந்த பையன் பேர் ஸ்பென்சர். இவனுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக கார்பன் மோனாக்சைடாக இருக்குது. நான் இங்கேருந்து ஒரு பட்டன் கூட போதும், அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி 5 நிமிஷத்தில் இந்த பையன் இறந்து போயிடுவான். எவ்வளோ பெரிய போலீஸ் இருந்தாலும் சரி இந்த பையனை காப்பாற்ற முடியாது. பட் நீங்கள் நினச்சி இந்த பையனை காப்பாற்ற முடியும். என்னையும் பொண்ணு சேஃபாக இங்கே வெளியே கூட்டி போயிடணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த பையனை நான் விட்டுருவேன். இல்லை இந்த பையன் சாவுக்கு நீங்கள் தான் காரணமாகன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி தெரில. ஏன்னா சாதாரணமாக ஒரு பொண்ணோட அப்பா நினச்சி தான் ஒரு உள்ள விட்டா. பட் 10 நாள் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சி கூட பார்க்கல. பட் இப்போ அவளுக்கு என்ன செய்யணும் தெரில. வரலாம் ஹீரோ கூப்பிட்டு காரில் அங்கேருந்து போகிறா இருக்கா. வரது யார், இந்த பொண்ணு தானே. அதனால் போலீஸ் செக் பண்ணாமல் அந்த கார் வெளியே போவாங்க. கரெக்டாக அந்த கார் வெளியே வந்ததுக்கப்புறம், மேடம் நீங்கள் கார் நிப்பாட்டுங்க, என் கார் இங்கே தான் இருக்குது, நீங்கள் என் பொண்ணுக்கு இவ்வளோ பண்ணது பெரிய விஷயம், நான் என் பொண்ணை கூப்பிட்டு இங்கேருந்து போகிறேன்னு இருக்கிறப்ப அப்போ ட்விஸ்ட் வைப்பா. அந்த பொண்ணை பார்த்து, பாப்பா எனக்கு உன் வீட்டுக்கு வந்து தோணுன்னு ஆசையாக இருக்குது, நான் உன் வீட்டுக்கு வரலாம் கேட்குறப்ப அந்த பொண்ணு செம்ம ஹாப்பியாக இருக்கும். என்னது நீங்கள் வீட்டுக்கு வரீங்களா, இருங்க நான் உடனே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன்னு சொல்லி, அம்மா நம்ம வீட்டுக்கு எழுதிவன் வராங்களா, நீ சீக்கிரம் அவன் வீட்டை ரெடியாக வச்சுரு, நானும் அப்போ சேர்ந்து அங்கே வரேன்னு சொல்கிறப்ப நான் மாதிரி கடுப்பாயிட்ருக்கு. அடச்சை இவ வேறு வீட்டுக்கு வரலே, இவ்வளோ தான் பண்ணுமேன்னு சொல்லி அவன் கையில் ஃபோன் இருக்கும்ல, வேணுக்கு அந்த பொண்ணுகிட்ட ஆட்டாடி காமிச்சிட்ருப்பான். இவளுக்கு ஒரு பயந்துகிட்டே இருக்கும். பட் இப்போட்டா நம்ம ஹீரோ பிடிக்க முடியாது. இதே மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்காக நம்ம ஹீரோயின் அவன் வீட்டு வரைக்கும் போகிறதா இருக்கா. இதை பார்க்க நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாது. பக்கத்தில் பொண்ணு இருக்கனால அவனால் இது பண்ண முடியல. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஸோ இப்போ லேடி ரேவன் நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. டிரைவரை பார்த்து, சார் நீங்கள் இங்கே இருங்க, நான் உள்ளே போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்களா. நம்ம ஒய்ஃபுக்குலாம் அவங்கள பார்த்து செமாப்பியாக இருக்கும். மேடம் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு, என் பொண்ணில் எப்போ அவங்க பாட்டு கேட்டு தான் இருப்பா, நீங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, உள்ளே வாங்க மேடம் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டி போவாங்க. நம்ம இரவு போப்போ கடுப்பு அதிகமாகிட்டே இருக்குது. நைஸாக அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து, என்ன ஹீரோவாக ட்ரை பண்ணுறியா, ஒரே பட்டன் தான், அந்த போய் செத்து போயிடுவான், நான் சொல்கிறது கேட்டு மரியாதை எங்கேருந்து போ, இல்லை அந்த பையனை கொண்டுன்னு சொல்கிறப்ப இவளை கேட்குற மாதிரி தெரில. தைரியமாக அவள் பாட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம வீடு செம கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் அவளும் நம்ம வீடு ட்ரை பண்ண வைப்பா. மேடம் இன்றைக்கி என் கான்ட்ராக்ட் இருந்துச்சுல, அது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, சுற்றி நிறைய புலிஸ் இருந்தாங்க,
என்னென்னு பார்த்தா புச்சருங்கிற கில்லர் என் கான்சர்ட் வந்தானாமா. அதுக்காக ஃபுல்லாக செக்யூரிட்டியாக இருந்துச்சு. ஆனால் அந்த புச்சர் ஒரு கேவலவாதி. உங்களுக்கு ஒன்று பார்த்து தெரியுமான்னு கேட்குறப்ப, அவன் மேடம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் ஒரு மான்ஸ்டர், அவ்வளோ ஒரு மிருகம், அவனை ஏன்டா வாழ்றான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம மீறி கோவம் அதிகமாகிட்டே இருக்கு. உடனே எப்படி சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் மேடம் நானும் போலீஸ்களை கேட்டு பார்த்தேன், அந்த புச்சருக்கு 30-40 வயசு இருக்குமா, அவன் ஒரு ஒயிட் மேன், அவனுக்கும் அம்மாவுக்கு எது பிரச்சனை போல, அதனால் ஆள் சைக்கோ மாறிட்டு இருக்கான், அதுப்போ அவனுக்கு ஓசிட்டில் இருக்குது போல், அவன் சைக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கோ அதிகமாகிட்டே இருக்கும். சரி மேடம் நீங்கள் வந்தாலும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் தாராளமாக இப்போ இங்கேருந்து போகலான்னு இருக்கிறப்ப இவன் அங்கேயே பியானோ பாப்பா, உடனே இந்த குட்டி பொண்ணை பார்த்து பாப்பா உன் பியானாவை அக்கா வாசிக்கணும்னு கேட்பா. இதை பார்த்து அந்த பொண்ணு செம்ம போயிடும். மேடம் நீங்கள் என் பியானோ வாசிக்கிறீங்களா, அதோட பெரிய பொண்ணு என்ன வேணும், தாராளம் வாசிக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாசிக்க சொல்லுவா. நம்ம இருக்க இங்கே இருக்க கடுப்பாயிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ பொறுத்த வரைக்கும் ஹீரோட ஃபோன் ஆட்டே போடணும், அதுதான் பக்கத்தில் அந்த பொண்ணுகிட்ட ஒரு ஃபோன் இருக்குங்கள, அந்த ஃபோன் ஆட்டே போட்டுருவா. அந்த குட்டி பொண்ணை பார்த்து சரி பாப்பா நான் இங்கேருந்து போகிறேன், போகிறக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்து நல்லாயிருக்கும், உன் ஃபோனை பிடின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் இருக்காது. உடனே பக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோ பார்த்து அவன் ஃபோனை பிடிங்கிருவா. ஹே உங்கள் அப்பா ஃபோன் நல்லா இருக்கே, இல்லை ஃபோன் எடுப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை பிடிங்கி வச்சுட்டா. இதை பார்க்க நம்ம ஹீரோ கிடச்சதே தெரில. சரி நல்லாரே பார்த்து சரி காய்ஸ் எனக்கு அதில் பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குது, நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பாத்ரூம்குள்ளே போயிடுவா. நான் மாதிரி சாம கடுப்பாயிரும். ஹே மரியாதை என் ஃபோனை கூட்டிட்டு என் ஃபோன் எடுத்ததுக்கு பாத்ரூம்குள்ளே போனால் கேட்குறப்ப அந்த ஒய்ஃப்குள்ள ஒன்றும் புரியல. ஏங்க அவங்க எவ்வளோ பெரிய ஆள், எதுக்கு இப்படி பேசுகிறீங்க கேட்டால் அவனும் தெரியாது. ஹே கதவு தட்டிட்டு இருப்பானா, இதை பார்த்து அந்த பொண்ணு பயமாயிரும். உடனே ஃபோன் எடுத்து அந்த கேமரா ஆப் இருக்குல்ல அதை எடுத்து பார்த்துருப்பா. ஆக்சுவலாக எங்கெல்லாம் பேசுகிறானோ அதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஃபோன் கால் மாதிரி தான். ஹே நான் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க கேட்குறப்ப எனக்கு சத்தியமாக தெரில, ஆனால் ஃபிடலல்ஃபியாவில் தான் எங்கேயே கடத்தி வச்சுருக்கேன். நான் வந்தப்போ இந்த ரூமோட டோரு ப்ளூ கலர் இருந்துச்சு, அதுபோல் சைடில் மிரரை பார்த்தேன், நான் இருக்கிறது ஒரு தீம் பார்க் மாதிரி இருந்துச்சு, அது பக்கத்தில் ஒரு உடஞ்சி போன சிங்கத்தோட தலையெல்லாம் பார்த்தேன், இதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு ஐடியா வருது. உடனே இவன் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் லைவ் போட்டுறா. காய்ஸ் இப்போ நான் சீசன் விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த ஊரில் புச்சர்னு ஒரு சீரியல் கில்லர் இருந்தால அவள் இப்போதைக்கு ஸ்பென்சர்னு ஒரு பையனை கடத்தி வச்சிருக்கான். அந்த பையன் இருக்கிறது ஒரு தீம் பார்க் ஏரியா மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் உடஞ்சி போன சிங்க சிலை இருக்குது. உங்களுக்கு யாராவது அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறப்ப ஒரு பையன் கமெண்ட் பண்ணுவான், மேடம் நான் அங்கே தான் இருக்கேன் ஏதாவது பண்ணுமான்னு கேட்குறப்ப ப்ளீஸ் யாராவது இப்போ உள்ள போய் அந்த பையனை காப்பாற்றுங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறப்ப எல்லோரும் சரின்னு சொல்லுவாங்க. உடனே இவளும் அவர் டிரைவர் மெசேஜ் பண்ணுவா, டிரைவர் சீக்கிரம் போலீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப வெளியே பார்த்து சவுண்டை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இரு செம்ம கடுப்பாகி அவன் பொண்டாட்டியில் அடிக்கிற மாதிரி இருக்குது, அவன் பொண்டாட்டி கத்துற சவுண்டை கேட்டுட்டு இருக்கு. இதை பார்த்தாலும் பயதியமாகிட்டே இருக்கும். ஒருவேளை அவனுக்கு கடுப்பாகி காசு தந்துடுவான். என்னடி அந்த பையனை காப்பாற்றலாம் பார்க்குற, நீ என்ன நினச்சாலும் அந்த பையனை காப்பாற்ற முடியாது, இன்றைக்கி ஒன்று கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த கேமரா ஃபுட்டேஜில் அந்த பையன் காணாமல் போயிருப்பான். ஹே இது எப்படி நான் முடிஞ்சு, அந்த பையன் எங்கன்னு கேட்குறப்ப அவள் சிரிச்சிட்டு இருப்பா. இவ தான் லைவ் போட்டாலே ஒரு ஃபேன் வந்து காப்பாற்றி கூட்டி போயிருப்பான். இதை பார்த்து உனக்கு கொலகாண்டாயிரும். மவளே நீ செத்தடி, இன்னைக்கு ஒன்று தான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டி போயிட்டுருப்பான். அவளுக்கு ஒரு விஷயம் பொருள், டேய் உன் ஒய்ஃப் குழந்தைங்க எங்கடா, அவங்களும் என்ன பண்ணு கேட்டால் அவனோட தேவையில்லாத விஷயம், இன்னும் நீ செம்மையாக கடுப்பாகிட்ட, என்ன பார்த்த ஐடென்டிட்டி கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் உன்னை கொல்ல போகிறேன், உன்னை கொன்னதுக்கப்புறம் நான் சாக போகிறேன், அப்போ எனக்கு இருக்கிற மான்ஸ்டர் சாகுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குறது பொண்ணு புரியுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஒரு டாக்டரான பாஸ்ட் இருந்திருக்கு, அது காரணம் இவங்க அம்மா தான். அதை பற்றி போலீஸ் மூலமாக தெரிஞ்சிருப்பா. இங்கே பாரு மான்ஸ்டர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நீ நல்லா வந்தான் பாரு, உனக்குன்னு அழகான மனைவி அனுமான குடும்பம் இருக்குது, இதை வச்சு ஹாப்பியாக இருக்கலாமே கேட்குறப்ப இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு ஒரு பாசத்தை நான் அனுபவிச்சு ஆகணும், உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கார் ஷாட் ஓப்பன் பண்ணுவான். பார்த்து வெளியே இது ஒய்ஃப் பிள்ளைலாம் இருப்பாங்க. இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பானா எல்லோரும் ரூம் அடைச்சி வச்சிருப்பான், பட் அங்கே இருக்க விண்டோ க்ளோஸ் பண்ண வந்திருப்பான். விண்டோவில் எஸ்கேப் ஆகி இவங்க வெளியே வந்துட்டாங்க. அடா பாவிகளா, இவ்வளோ வேலை பண்ணி மண்டை மலர் கொண்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செம கடுப்பாயிரும். அந்த பொண்ணு கீழே இறங்கி அந்த ஃபேமிலி நின்றுட்டுருப்பா. அது போய் ஒரு டிரைவர்கிட்ட போலீஸ் கால் பண்ண சொல்லியிருப்பாள். பார்த்தா மொத்த போலீஸ் படமே இங்கே தான் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னு செம கடுப்பாயிருது. வீட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருப்பான். இப்போ மொத்த போலீஸும் நம்ம ஹீரோ சுற்றி வளர்ச்சிச்சு. நம்ம ஹீரோட ஒய்ஃபு அவங்க பசங்களாக இருப்பாங்களே, அவங்க சேஃப் ஆகிட்டு ஒரு வண்டில் கூட்டி போங்க. அது போல் நம்ம ஹீரோ இருக்கால அவளே சேஃபாக ஒரு வண்டியில் ஏற்றி கூட செக்யூரிட்டியாக ஒரு போலீஸ் அனுப்புவாங்க. இப்போ எல்லோரும் சேஃப் அங்கேன்னு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ மொத்த போலீஸ் சுற்றி வளைச்சி அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும். பார்த்த வீட்டுக்குள்ளே நம்ம இருக்க மாட்டான். அதுபோல் வீட்டுக்குள்ளே ஒரு ஹோல் மட்டும் இருக்கும், அதை தப்பிச்சு போகிறதா சீக்கிரம் வழி இருக்கும். இதை பார்த்து போலீஸருக்கு ஒன்றும் புரியல. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா வண்டி ஓட்டிட்டு இருப்பார்ல ஒரு போலீஸு, அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அந்த ஓட்டோடய தப்பிச்சு ஒரு போலீஸ் அடிச்சிட்டான் போல். அந்த போலீஸோட ட்ரெஸ் ஆட்டை போட்டு இவன் தான் போலீஸ் வந்திருக்கான். இதை பார்த்து ஒரு சமயம் பயமாயிரும். அவள் கையை வேறு ஹேண்ட் கஃபில் கட்டி போட்டு, மவளே செத்தடி, நான் இன்னைக்கு ஒன்று வச்சு அந்த புச்சர்னு யாரும் கட்ட போகிறேன், நீ செத்தன்னு சொல்லி
காலில் கூட்டி போயிட்டே இருப்பானா. கரெக்டாக அப்போது டிராஃபிக் வந்துடும். வேறு வழி இல்லாமல் இவனு அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ மெதுவாக அங்கே ஜன்னல் திறந்து விட்ருவா. இவதான் ஒரு ஃபேமஸான ஆளாச்சே. ஆடியன்ஸில் பார்த்தோன்னே காய்ஸ் இது நம்ம லேடி ஈவன் எல்லோரும் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக ரீம் வச்சுருவாங்க. இதை பார்த்து நம்ம இருக்கு செம கடுப்பாயிரும். இவ்வளோ ஆன் கஃபை கழட்டிட்டு இப்படி வெளியே போயிடுவா. இப்போ எங்கே மொத்த போலீஸ் அங்கே வந்துடும். இவன் காசு சுற்றி வச்சிரும். இவன் காருக்குள்ளே பார்த்து சில துணிலாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம இருக்கு ஐடியா வருது. மக்கள் அழைக்கிட்டு காய்ஸ் இங்கேருந்து போங்க உள்ளே சைக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காரை ஷூட் பண்ணிடுவாங்க. தென் காரை செக் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா மக்கள் அந்த காரோட விலகி போயிருப்பாங்களே. இவனும் ட்ரெஸ்ஸை மாற்றி நைஸாக விலகி போயிருப்பான். பார்த்து ஹுட்டியை போட்டு ஆளை வந்து எஸ்கேப் போயிடுவான். இப்போவுமே போலீஸ்கள் நம்பீர மாட்டவே இல்லை. இதை பார்த்து போலீஸ் அம்மா கடுப்பாயிருது. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃபை வைப்பாங்க. நம்ம ஹீரோட பசங்களாம் இருக்காங்களே அவங்களை சேஃபாக அவங்க அக்கா வீட்டில் விட்டுருப்பா. அது போல் ஸ்பென்சர் ஒரு பையனை கடத்திருப்பாங்களே அந்த பையனை காப்பாற்றிருப்பாங்க. இப்போ இவன் மட்டும் இந்த வீட்டில் இருக்கா. இதை பார்த்தா ஜோசஃபுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மேடம் நீங்கள் இங்கே இருக்கிறது உங்கள் உயிருக்கு ஆபத்து. நீங்கள் என்னோட இங்கேருந்து வந்துருங்கன்னு சொல்கிறப்ப இல்லை மேடம் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை முடிச்சு தான் வருவேன்னு சொல்லி அவன் வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறா. வேறு வழி இல்லாமல் போலீஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளோ வீட்டில் உட்காந்துட்டு அவள் லேப்டாப் எடுத்து பார்த்துட்டுருப்பா. பார்த்தா கடைசியாக நம்ம ஒரு பையனை கடத்திருப்பாள். அந்த பையனை கடத்தின ஃபுட்டு சிசிடிவி லீக் ஆகிருக்கும். அதை பார்த்து லைட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு இத்தனை வருஷமாக ஒரு கொலகாரனோட குடும்பம் நடத்திருக்கா. இதை பார்த்து அவளுக்கு அர்த்தமாக இருக்கும். சரின்னு டீ போட்டு குடிக்கிறப்ப மார்த்தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா நம்ம இருந்த உட்காந்துருப்பான். அவனை பார்த்து ஒரு பயமாயிரும். கையில் வர பார்த்தா ஒரு புச்சர் கத்தி இருக்கு. மார்த்தா நான் இவ்வளோ நாளாக அவங்ககிட்ட கூப்பிட்டு நடிச்சிட்டு இருந்தேன். நான் புச்சருங்கிற விஷயம் உனக்கு தெரியாது நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போ தான் தெரியுது உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி போலீஸ்க்கு என்ன தெரிய வந்திருக்கு. நான் வெள்ளையாக இருப்பேன். என் வயசு இத்தனை இருக்கும். கரெக்டாக இத்தனை மணிக்கு இந்த கான்சர்ட்டுக்கு வருவேன். இது வரைக்கும் தெரிய வந்திருக்கு. மொத்த போலீஸுமே என்னை இப்படியே ட்ராப் வச்சுருக்காங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னா என்னை போய் தெரிஞ்சு ஒருத்தனால தான் முடியும். அப்போனா இதெல்லாம் பண்ணது நீயா நான் மாட்டு விட்டு கேட்குறப்ப அவ்வளோ ஆமான்னு சொல்லுவா. இதை பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்கும். ஹே உனக்கு இது தெரியும் நான் அந்த கொலகாரன்னு விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சேன். நான் எல்லாம் பர்ஃபெக்டாக தானே பண்ணுவேன்னு சொல்கிறப்ப ஆமாங்க நீங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணீங்க. எனக்கும் உங்கள் மேலே சந்தேகமே இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் உங்கள் துணி துவைப்பில்ல. அப்போலாம் துணியிலேருந்து ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங்கில் சரி ஃபயர் வேலைக்கு போகிறீங்களே அதுலேருந்து ஒரு ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்தேன். பட் போப்போ தெரிஞ்சிச்சு அது ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லு. அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கெமிக்கல். இந்த ரத்தத்தில் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த கெமிக்கல் தெரிய வந்துச்சு. இதை பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் நினச்சேன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பொண்ணோட அஃபர் இருக்குன்னு நினச்சேன். இதனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்க. அங்கே ஒரு நபரை கடத்தி வச்சு கொடூரமாக கொண்டீங்க. அதை பார்த்து எனக்கு நினச்சனே தெரில. உங்களை எதிர்த்து சண்டை போகிற அளவுக்கு எனக்கு திறமையும் கிடையாது. ஸோ நான் தான் ஆனிமஸாக போலீஸ் ஃபோன் பண்ணேன். உங்களை பற்றின விவரங்களாக சொல்லி நீங்கள் வரீங்கன்னு சொன்னேன். அதனால் அந்த மொத்த போலீஸும் உங்களை ட்ராப் வச்சு பிடிக்கப்படுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கோவந்து வருது. சாரி பேபி நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணது நான் தான். ஆனால் அந்த உண்மை ஒன்று தெரிஞ்சுக்கூடாது. இப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணேன். இப்போ நான் ஒன்றை கொல்ல போகிறேன். ஒன்றை கொல்லதுக்கப்புறம் நான் என்னையும் கொண்டுருவேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்ம குழந்தைங்க அதுக்கு பட்டவங்க வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டோம். இப்போ ஒன்று கொல்ல போகிறேன்னு சொல்லி அவன் பக்கத்தில் வருவானா. அதை பார்த்து அவள் செம்மையாக பயந்து போயிருப்பா. அப்போ ஹீரோ பார்த்து எங்கள் நம்ம பொண்ணு நமக்கு ஒரு பயிர் ரெடி பண்ணா அது கடைசிக்கு நம்ம சாப்பிடவே இல்லை. இது சாப்பிட்டோன்னா சாகலாமல் கேட்குறப்ப இது பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு இவனை பொண்ணு சமைச்ச பையன் சாப்பிடலான் இருப்பான். பட் அதில் வசங்காலத்தில் கூட வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை சாப்பிட சொல்கிறப்ப அவள் சாப்பிட்டுவான்ப்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சாப்பிடுவான். அவன் மனசுக்கிற கவலைகளெல்லாம் ஒய்ஃபை சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் போக போக லைட்டாக கண்ணு கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ தான் பைக்கு மேலே இருக்கிற ஒரு மருந்து பார்ப்பான். இது ஆக்சுவலி யூஸ் பண்ணுற மயக்க மருந்து. அடி பாவி நீ என் பேக்கை கண்டுபிடிச்சிட்டியா. அதில் அந்த மருந்து எடுத்து கேட்குறப்ப ஆமாம் அதான் கலந்து கொடுத்தேன் என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு நினைச்சு தெரில. செம்ம கடுப்பாக எழுந்து நிற்கலாம் பார்ப்பான். பட் அவன் முடிய முடியாது. லைட்டாக கண்ணை கட்டி சில கற்பனை தெரிஞ்சிட்ருக்கோம். பார்த்தா கதை வாசலில் இவங்க அம்மா இருக்கிற மாதிரி இருக்கும். டே கூப்பிட்ற மிருகமே நீ இன்னும் தெரிஞ்சில்லையாடா இன்னும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவனுக்கு பயமாயிரும். அம்மா இதை நான் ஒன்றும் பண்ணலம்மா நான் தெரியாத பண்ணேன்னு சொல்கிறப்ப அவங்க பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக அவங்க அம்மா கிடையாது. ஜோசஃபின்னு ஒரு லேடி போலீஸ் இருந்தாங்களே அவங்க தான். இவன் கற்பனைக்கு அது அவங்க அம்மா மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் இவனு பக்கத்தில் வரப்ப பார்த்து சைடில் போலீஸ் இருப்பாங்க. கரன்ஷா கொடுக்குற மிஷின் எடுத்து நம்ம மாதிரி கரன்ஷா கொடுத்துருப்பாங்க. இதுவே போலீஸோட பிளான் தான். கண்டிப்பாக பொண்ணு தேடி அவனும் வருவான். அவள் பிடிக்கலாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கு எதுவுமே ஹீரோன் பிடிச்சிருப்பாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறப்ப வெளியே பார்த்தா சைக்கிள் இருக்கும். இது அவன் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்த சைக்கிள். அதை பார்த்து சரிஞ்சிருக்கும். போலீஸை பார்த்து சார் ஒரு நிமிஷம் சைக்கிளை போட்டு நேரம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சைக்கிள் நேரம் வைப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து இப்போ பொண்ணு அங்கே வருவா. ஓடி வந்து அப்பான்னு ஹக் பண்ணலான்னு பார்க்குறப்ப போலீஸ் பயமாக இருக்கும். இதனால் பர்மிஷன் கொடுத்து நம்ம ஹீரோ பொண்ணு ஹக் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஹீரோக்கும் பொண்ணு முன்னாடி ஒரு கொலகாரன் இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தென் போலீஸ் நம்ம ஹீரோ ஆஸ் பண்ணி வண்டியில் கூட்டாங்கன்னு போயிட்டுருப்பாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் மட்டும் தனியாக அவள் வீட்டில் இருப்பாள். இப்போ நம்ம ஹீரோ வண்டியில் கூட்டி போயிட்டு இருப்பாங்களா. சடனாக பார்த்தா நம்ம சிரிச்சிட்டு இருப்பான். பார்த்தா கைக்குலேருந்து ஒரு கம்பி எடுப்பான். இவங்க கூட அரெஸ்ட் ஆகி வரப்போ சைக்கிள் எடுத்து நேரம் வச்சால அப்போ சைக்கிள்லேருந்து கம்பி எடுத்திருப்பான். இப்போ அந்த கம்பி எடுத்து லாக் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னு செம்ம ஹாப்பியாக இருக்கும். கடைசியில் ஈவிலாக செம்மையாக சிரிப்பான். இதோட ட்ராப்புங்கிற இந்த படம் முடியுது. கடைசியாக அந்த படத்துக்கு ஒரு போஸ்டர் சீனாக இருக்குது. அந்த கான்சர்ட்டில் ஒரு டீசர்ட்டில் வச்சுருப்பாள். அவன் வீட்டுக்கு வந்திருப்பான்.
டிவி நியூஸை போட்டு பார்த்துருந்தா புச்சரை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக புச்சருங்கிற கொலகாரன் இந்த கூப்பன்னு போடுவாங்களா, அதை பார்த்து உனக்கு அள்ளு விட்டுரும். ஆடா பாவி, நீ ஆடா கொலகாரன், நீ கொலகாரன் தெரியாமல் உனக்கு நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேனே, இதுக்கடுத்து ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, சொல்லப்போனால் வாய் தெரிஞ்சு பேசவே கூடாது, நான் மௌனம் வருதுன்னு சொல்லிட்டு பாயபோல் அங்கே தெரிச்சு ஓடி போயிடும். இதோட தான் ட்ராப்புங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை அப்புறமா வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.